எச்சையான பதார்த்தங்களை புசித்து போக பாக்கியங்களில் அமிழ்ந்து சோம்பலின்றி இரவும் பகலும் உழன்று எதிர்த்தவர்களை வென்று யாதொன்றுக்கும் அஞ்சாதவனாய் கர்வமடைந்திருப்பது ராட்சத வைராக்கியம். இது ஒரு வைராக்கியம், ராட்சத வைராக்கியம். இது எப்படிப்பட்டதுன்னா, உடம்பை வளர்க்கணுன்னே தின்னுவாங்க. அது அசைவம் சைவம் எதையும் விட மாட்டாங்க. பாடி பில்டப் பண்ணுவாங்க, ஜிம்முக்கெலாம் போவாங்க, சிலம்பாட்டம் அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் எல்லாம் கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு பாக்கியம் எதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. இத்தனைக்கும் சோம்பல் இருக்காது, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க, ராத்திரி பகல் பார்க்க மாட்டாங்க. அவங்கள எதிரிகளையெல்லாம் குயுக்தியாலையும் மூளையாலையும் உடம்பாலையும் எதிரிகளையெல்லாம் வெல்லுவாங்க. எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்பா, இது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது, எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் இப்படி என்கிற கர்வம் அடைந்திருப்பதற்கு பேர் ராட்சத வைராகி. இது அகங்காரத்தோட உச்சக்கட்டம். இந்த ராட்சச வைராகி. என்னை மிஞ்சி யார் இருக்காவும், நம்மளை யாரும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. இது ராட்சச வைராக்கியம். பரமசிவன் தன்னை அடைந்த பிரம்மஹத்தியை விஷ்ணுவால் அகற்றி கொண்டதால் நாராயணனே ஆதி தெய்வம் என்றும், இது ஒரு கோஷ்டி பாருங்கள். பரமசிவனாகப்பட்ட சிவபெருமான் பிச்சாடனர் கோலம். பிரம்மாவுக்கு 5 தலை, இவருக்கு 5 தலை. ஈசானம், அகோரம், வாமதேவம், தத்புருஷம், இன்னொரு முகம். இந்த மாதிரி 5 முகம் சிவபெருமானுக்கு. இதே மாதிரி பிரம்மாவுக்கு 5 தலை, என்ன மாதிரியே அவருக்கும் தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா பயங்கர கர்வத்தில் இருக்கார். அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக ஒரு தலையை கிள்ளி போட்டாங்க பரமசிவன். அந்த தலை கபாலமாக அவர் கையில் ஓட்டிக்கிச்சு. அந்த கபாலம் தான் பிரம்மஹத்தி. ஒரு உயிரை கொண்டுட்டா உங்களுக்கு சேர்கிற பாவத்துக்கு பேர் பிரம்மஹத்தின்னு பேர். அதுவும் அந்த ஆள் பிரம்மத்தை தெரிஞ்சவங்களாக இருந்தால், பிரம்மத்தை பற்றி புரிஞ்சவங்களாக இருந்தால், பகவான் இன்னும் தன்மையுடையவன் அப்படின்னு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அந்த பாவத்துக்கு பிரம்மஹத்தின்னு பேர். அந்த மாதிரி பாவம் என்ன ஆச்சுன்னா, பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையில் ஒரு திருவோடு மாதிரி ஒட்டிக்கிச்சு. என்ன உதறினாலும் போகலை, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க, போகலை. ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்குது, எப்போது இந்த கபாலமாகிய திருவோடு நிறையுமோ அப்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம், பிரம்மஹத்தி உங்களை விட்டுருச்சின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு சாப நிவர்த்தி கிடைக்குது. இதுக்கு என்ன பண்ணுறாரு விஷ்ணு, என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மி அனுப்புகிறார். அந்த லட்சுமி அம்மா பாத்திரத்தில் தானியங்களை இடும்போது தான் அந்த கபாலம் காணாமல் போச்சு. அம்மாவாச்ச பிரம்மாவுக்கு ஒரு தாயே தன் மகனை கொன்ற பாவத்திலேருந்து சிவபெருமானுக்கு விடுதலை கொடுக்குறாங்க. அதனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த நாராயணன் தான் ஆதி தெய்வம், அவர் தான் பரம்பொருள் அப்படிங்கிறது ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி, திருமாலும் பிரம்மாவும் அடிமுடியை தேடி திருவண்ணாமலையில் தேடி தேடி அலைஞ்சாங்க. பிரம்மா பன்றி உருவமாக இருந்து, சரியாக சொல்கிறேன், பிரம்மா அன்னப்பறவையாக இருந்து திருமுடியை தேடி மேலே பறந்துட்டு போகிறார். விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து வராக அவதாரம் எடுத்து வராகமூர்த்தியாக பூமியை தோண்டிக்கிட்டே போகிறார், அவர் காலை பார்க்குறதுக்கு, சிவபெருமானோட காலை தேடி அடியை தேடி. அப்போ இவ்வளோ பெரிய ஆள் யார் அப்படின்னா, அடிமுடியை தேடியும் 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல, பிரம்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியல, விஷ்ணுவாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக பரமசிவன் தான் ஆதி தெய்வம் அப்படின்னு ஒரு கோஷ்டி. எங்களுடைய சமயத்தில் பிரவேசித்து காரணகுருவை தொழுதவர்களுக்கே மோட்சம் உண்டென்று தேவதைகளை தூஷிப்பது மத வைராக்கியம். இல்லை, நீங்கள் எங்கள் மதத்தில் சேர்ந்து எங்கள் கடவுளை கும்பிட்டாதான் உங்களுக்கு மோட்சம். இப்படி இந்த 3 விதமாக இருக்குல்ல, நாராயணனே தெய்வம்னு ஒரு குரூப்பு, சிவபெருமானே தெய்வம்னு ஒரு குரூப்பு, இல்லை எங்கள் மதத்தில் சேர்ந்தால் தான் உங்களுக்கு மோட்சம் அப்படிங்கிற ஒரு குரூப்பு. இந்த மாதிரி இருக்கிற தன்மைக்கு மத வைராக்கியம்னு பேரும். இதில் கடவுள் பெருசு இல்லை, புரிஞ்சுக்கிங்க தெளிவாக. நாராயணன் ஆதி தெய்வம்னா நான் சொல்கிறையா, எங்கள் மதம் சொல்லுதியா நாராயணன் தாயா ஆதி தெய்வம், நான் சொல்கிறையா எங்கள் மதம் சொல்லுதியா சிவபெருமான் தாயா ஆதி தெய்வம், அதெல்லாம் கிடையாது. எங்கள் மதத்தில் ஒரு கடவுள் இருக்கிறார், இவரை கும்பிட்டால் உங்களுக்கு மோட்ச பதவி நிச்சயம் அப்படின்னு ஒரு குரூப். இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற தன்மையும் மதங்களை கொண்டாடுகிற தன்மையுமே அதில் பெருசாக இருக்க ஒழிய கடவுளை கொண்டாடுகிற தன்மை இல்லவே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மத வைராக்கியம்னு பேர்.